மாம்பழம் மாம்பழமா மாம்பழம். என்ன மாம்பழம் விக்கிறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? அது இல்லங்க, போன மாசம் கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ மாம்பழம் வித்துக்கிட்டு இருக்கீங்க, அதான் கேட்டேன். சும்மா கேட்டாலாம் தரமாட்டேன், காசை கொடுத்து கேளு தாரேன். எக்கோ, மாம்பழத்தை பார்த்ததுமே நாக்குல எச்சி ஊறுது. ஊருனா முழுங்கு. எக்கோ, மாம்பழம் வாங்கி கொடுக்கா. ஏடி, என்கிட்டயே காசு இல்லடி. என் புருஷனுக்கு 10ஆம் தேதி ஆனாதான் சம்பளம். இப்போ கையில ஒரு 100 ரூபா தான் இருக்கு. இத வச்சுதான் இன்னும் 5 நாளைக்கு ஓட்டணும். இருக்கிற காசுல மாம்பழம் வாங்கிட்டா செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அது மட்டும் இல்லாம உனக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்? எக்கா எக்கா, ஓசில ஒன்னாவது வாங்கி கொடுக்கா. மாம்பழத்தை பார்த்ததும் நாக்குல எச்சி ஊறுது. ஒரு பீஸையாச்சி வெட்டி தர சொல்லேன். சரி போரு, பேச்ச கொடுத்து பாக்குறேன். ஏனே, என்ன பழம் இருக்கு? ஏன் கண்ணு நொல்லையாவா இருக்கு? மாம்பழம்னு தெரியலையா? என்ன பழம்னு என்கிட்ட வந்து கேக்குற? அது இல்லனே, மாம்பழத்துல இது என்ன வகைன்னு கேட்டேன். செந்தூரம், மல்கோவா, சப்பட்டான்னு எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? பொறுங்கண்ணே, பாக்குறேன், பாத்துட்டு சொல்றேன். இதெல்லாம் கல்லு போட்டானே பழுக்க வைக்கிறீங்க? இல்ல, கொள்ளு போட்டு பழுக்க வைக்கிறேன். என்ன பாக்குற? எல்லாம் தோட்டத்து பழம், இயற்கையா பழுக்க வச்சதுதான். அப்படியா? கடைக்கு போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறியே, அதுல என்ன கலக்குறாங்கன்னு கேட்டு வாங்கியா குடிக்கிற? இல்லல, விவசாயிகள்கிட்ட மட்டும் வந்து வெதண்டாவாதமா பேசுறீங்க. கோவச்சுக்கிறாதனே, எல்லாம் இனிப்பு பழமானே? ஆமாம்மா, எல்லாமே இனிப்பு பழம். கடிச்சு பார்த்தா அப்படி இனிக்கும். அப்ப பாத்திர வேண்டியதுதான். அப்பா, என்ன இனிப்பு, டேஸ்டா இருக்குது. அம்சு, நீ கூட ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாரு. ஆஹா, பழம்னா இப்படித்தான் இருக்கணும். சூப்பரா இருக்கு. ஆமாடியே, தேனாட்டு இருக்கு. தேனில ஏதோ முக்கி கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. ஏனே, இந்த கொட்டைய எங்க போடட்டும்? கீழே போட்டுறேனே. சரிங்கண்ணே, நாங்க வர்றோம். என்ன வரியா? அப்போ பழம் வாங்கலையா? அதான் சாப்பிட்டோமே, இன்னும் எதுக்கு வாங்கணும்? என்ன? இங்க பாரு, நீ பழம் வாங்க போறேன்னு நினைச்சதேன் உன்னை திங்க விட்டேன். மரியாதையா 1 கிலோ இல்ல 1/2 கிலோ வாங்கிட்டு போ. நாங்களும் வாங்கணும்னு நினைச்சதேனே தின்னோம், ஆனா பழம் புளிச்சிச்சு. இனிக்குது இனிக்குதுன்னு சொல்லி தின்னுப்புட்டு தின்னதுக்கு அப்புறம் புளிக்குதுன்னு சொல்றியா? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இனிச்சுதானே, அப்புறம் போக போக ஒரே புளிப்பு. அப்புறம் ஏன் சொல்லல? ஏனே, கடைக்காரர் நீங்க உங்க முன்னாடி உங்க பழம் புளிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் தானே வரும். அதனாலதான் நல்லா இருந்துச்சுன்னு உங்க மனசு நோக கூடாதுன்னு பொய் சொன்னோம். அப்படியாக்காத? என்ன நீங்க அருவாலாம் வச்சிருக்கீங்க? யாராவது மாம்பழத்தை அருவாளால வெட்டுவாங்களா? இந்த அருவா மாம்பழம் வெட்டுறதுக்கு இல்ல, உங்கள மாதிரி ஆளுகளோட மண்டைய வெட்டுறதுக்கு. என்ன? இங்க பாரு, மரியாதையா 1 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு போ. இனியும் வாங்காம இருந்தா உசுறு போயிரும். பேசாட்டுக்கு வாங்கிருவோம். சரினே, 1 கிலோ மாம்பழம் போட்டு கொடுங்க. அப்படி வா வள்ளிக்கு. இந்தா. எல்லாம் இந்த அம்சவல்லியாலதான். என்னக்கா, செலவுக்கு காசே இல்லன்னு நீங்க இப்போ இருந்த காசுக்கு மாம்பழம் வாங்கிட்டீங்க. செலவுக்கு என்ன பண்ண போறீங்க? அடியே, இந்த மாம்பழத்தை கொண்டு போய் ரோசாலி அக்கா கிட்ட கொடுக்க போறேன். மாம்பழம் நல்லா இருந்துச்சுக்கா, அதான் உங்க வீட்டுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இந்த பழத்தை கொடுத்து காசை வாங்கிக்குவேன். சூப்பர்க்கா, எப்படியோ நம்மளும் பழம் தின்ன மாதிரி ஆச்சு. சரிடி, வா ரோசாலி அக்கா வீட்டுக்கு போவோம். எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நீங்க போங்க. ஏன் அண்ணி, மூட்டு வலி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பெருசா வலி ஒன்னும் தெரியல. அப்படியா? அப்போ அண்ணன் வாங்கிட்டு வந்த தைலம் நல்லா கேக்குது போல. நானும் உன்னை வாங்கி தேய்ச்சு பாக்குறேன். தேவி, அந்த தைலத்தை நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. என்ன நீ சொல்றீங்க? அப்புறம் எப்படி உங்களுக்கு மூட்டு வலி குறைஞ்சிச்சு? மூட்டு வலியை விட என் மனசுல பல வலிகள் இருக்கு தேவி, அதனால மூட்டு வலி பெருசா தெரியல. அம்மா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷப்படுறதுக்கு அப்படி இங்க என்னப்பா கொட்டி கிடக்கு? சந்தோஷங்கிற பேச்சுக்கே நம்ம வீட்ல இடம் இல்லாம போச்சு. போதும் பார்வதி, நிறுத்து. ஏங்க, என் கஷ்டத்தை கூட நான் சொல்லக்கூடாதா? கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் என்ன சொல்லிக்கிட்டா இருக்கேன்? நான் என்ன வெளியில சொல்லிக்கிட்டா இருக்கேன்? பாருங்க, உங்கள மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. ஏற்கனவே விஜய் வருத்தத்துல இருக்கான். அவன் முன்னாடி நீயும் வருத்தப்பட்டு பேசுனா அவன் இன்னும் கஷ்டப்பட மாட்டானா? விஜய், என்னப்பா பாரு விஜய்,
வீட்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை. அதையெல்லாம் மறக்க முயற்சி பண்ணு. நீ உன் வேலையில மட்டும் கவனம் செலுத்து. மத்த பிரச்சனையை எல்லாம் தன்னால நீ மறந்துடுவ. அப்பா, அது என்னப்பா, ஏன் தயங்குற? நான் வேலைய விடலான்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன விஜய் சொல்ற? என்னால வேலையில கவனம் செலுத்த முடியலப்பா. முன்ன மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால ஒர்க் பண்ண முடியல. கெட்ட பேர் வர்றதுக்குள்ள வேலையை விட்டுறலான்னு நினைக்கிறேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா விஜய்? இப்போ எதுக்கு தேவையில்லாம என் பையனை திட்டுறீங்க? அவன் சொன்னதை நீயும் கேட்டல. விஜய் எவ்வளவு ஆசைப்பட்டு அந்த வேலையில ஜாயின் பண்ணான்னு உனக்கும் எனக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட வேலையை விட போறேங்கிறான். பார்த்துக்கிட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? நம்ம தெருவிலேயே விஜய் தான் அதிகமான சம்பளம் வாங்குறான். ஏன், அவனோட அண்ணனை விட அதிகமா சம்பளம் வாங்குறான். அது தெரிஞ்சுதானே அந்த பிரீத்திகா இவனை வளைச்சு போட்டிருக்கா. தேவையில்லாம பேசாத விஜய். நீ வேலைய விடக்கூடாது. என் மேல மரியாதை வச்சிருந்தா அந்த வேலைக்கு நீ மறுபடியும் போகணும். என்னால பிரீத்திகாவை மறக்க முடியலப்பா. வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையும் என் மனசு அறுக்குது. அந்த கதை எனக்கு தேவையில்லை. மறுபடியும் நீ வேலைக்கு போகணும். அதே வேலைக்கு போகணும். ஓகேப்பா, உங்க விருப்பம் அதானா நான் போறேன். பாவம், என் பையன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே. அவன் நடவடிக்கை எல்லாம் இப்ப மாறிக்கிட்டே வருது. அத பார்க்க எனக்கே பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல அண்ணி, விஜய் இப்போ ஸ்மோக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். என்ன தேவி சொல்ற? உண்மையாவா? ஆமாண்ணா, அன்னைக்கு ஸ்மெல் வந்துச்சு. நம்ம வீட்ல தான் யாருக்கும் இந்த பழக்கம் இல்லைல, வெளியில இருந்து வருதுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா விஜய் தான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது ஏன் என்கிட்ட சொல்லல? அண்ணி, விஜய நான் கண்டிச்சிட்டேன். அவனும் இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அம்மாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு சொன்னான். அதனாலதான் சொல்லல. இதுக்கெல்லாம் அந்த பிரீத்திகா தான் காரணம். என் பையன் வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிட்டா. அதுக்கு பிரீத்திகா தான் காரணமா? பின்ன வேற யாரு காரணம்? என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான காரணம் நீதான். இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ ஒருத்தி தான் காரணம். என்னங்க, எல்லாத்துக்கும் என்னையவே சொல்றீங்க? பின்ன பாவம் அந்த பொண்ணு பிரீத்திகா. அஹ். எவ்ளோ ஆசையோடையும் கனவோடையும் விஜய கல்யாணம் பண்ணிருப்பா. பிரீத்திகா தன்னோட குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு விஜய நம்பி வந்திருக்கா. அப்போ விஜய எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பான்னு நீயே யோசிச்சு பாரு. விஜய் கூட எப்படியெல்லாம் வாழணுங்கிற ஆசையோட இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சிருப்பா. ஆனா நீ அவளை பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தி அவ கேரக்டரையே அசிங்கப்படுத்தின. அதனாலதான் அவ வீட்டை விட்டே போயிட்டா. இங்க விஜய் பிரீத்திகாவை பிரிஞ்சு மன வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்குன்னு இப்படியா ஓடி போவா? கல்யாணம் ஆன புதுசுல நீ மட்டும் என்ன பண்ணியா? எங்க அம்மா குடல் குழம்பு வைக்க சொன்னதுக்கு அதை சுத்தப்படுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை இந்த வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்கன்னு உன் அம்மா வீட்டுக்கு ஓடுனியே. போன உடனே நானும் எங்க அம்மாவும் தான் வந்து கெஞ்சி கூட்டிட்டு வந்தோம். மறந்துட்டியா நீ? இப்போ எதுக்கு தேவையில்லாம அத பத்தி பேசுறீங்க? ஒரு சாதாரண பிரச்சனைக்கு நீ வீட்டை விட்டு போனா சரி, அதே பிரீத்திகா போனா தப்பா? இந்த குடும்பம் அழிய போறது ஒன்னாலதான் பார்வதி. இப்பயாவது திருந்து பிரீத்திகாவை போய் கூட்டிட்டு வந்து விஜய் கூட வாழ வெயி. விஜய் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இத நீ பண்ணு. எவ்வளவு துமுறு இவருக்கு! எல்லாம் அந்த பிரீத்திகாவால தான் அண்ணி. சந்தோஷப்பட்டுக்கோங்க. அந்த பிரீத்திகா நம்ம வீட்ல 1 மாசம் கூட தங்கல. அதுக்குள்ள இவ்ளோ நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணே அவ பக்கம் சாஞ்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்ல இருந்திருந்தான்னு வைங்க, மொத்த வீடே அவ பக்கம் சாஞ்சிருக்கும். அப்புறம் உங்க வீட்லயே நீங்க வேண்டாதவளா இருந்திருப்பீங்க. உண்மைதான், அவ போனதுல எனக்கு சந்தோஷம்தான். மறுபடியும் நான் அவளை கூட்டிட்டு வருவேன்னு கனவு காண்றாரா உங்க அண்ணே? நடக்காது தேவி, அது நடக்கவே நடக்காது. ஏமகா, அம்மா எந்திரிச்சிட்டாங்களா? அத்தை காலையில எந்திரிச்சிட்டாங்க. ஆனா ரூமை விட்டு வெளியில வரல. நான் காலையிலேயே காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? ஏன் ரூம்ல இருந்து வெளியில வரல? ஆமா, ஏமா ரூம்குள்ளேயே இருக்கீங்க? அப்படியே யோசனையில இருந்துட்டேன் மாதவா. என்னம்மா யோசனை? வேற என்ன, எல்லாம் பிரீத்திகாவோட எதிர்காலத்தை பத்தி தான். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். ரோசாலி அக்கா, வர்றப்ப மாம்பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்களா, நல்லா இருந்துச்சேன்னு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? ஆமாக்கா, நல்ல இனிப்பான பழம். பிரீத்திகாவுக்கு மாம்பழம் பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா மகா, போய் உள்ள வெயி. சரிக்கா, காசு அப்புறமா தர்றேன். சரிக்கா, எப்ப வேணாலும் கொடு. மாதவா, பிரீத்திகாவை இங்க வச்சிருக்க எனக்கு பயமா இருக்குடா. அதுவும் சரிதாக்கா,
பிரீத்திகாவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அது எப்படி முடியும்? இப்பதான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சா அவளை வேற யாரு கட்டிக்குவா? கல்யாண பேச்சுக்கெல்லாம் இப்போ இடம் இல்லடி. மாதவா, எனக்கு பயமா இருக்குடா. நீயும் அப்பாவும் வேலை விஷயமா வெளியூர் போயிடுறீங்க. நாங்க பொம்பளை ஆளுக மட்டும் வீட்ல தனியா இருக்கோம். அந்த நேரம் பார்த்து அந்த விஜய் வந்து பிரீத்திகாவை ஏதாவது பண்ணிட்டானா என்னடா பண்றது? அவன் பிரீத்திகா மேல பயங்கர கோபத்துல வேற இருக்கான். எனக்கு பயமா இருக்கு மாதவா. பிரீத்திகா இங்க இருக்க கூடாதுன்னா அப்புறம் அவளை வேற எங்க அனுப்புறது? மாதவா, பிரீத்திகாவை நான் வேலைக்கு அனுப்பலான்னு இருக்கேன். நல்ல முடிவுதாம்மா. எனக்கு தெரிஞ்ச ஜவுளி கடையில வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் தெரிஞ்சா போதுமா, மாசம் 12ல இருந்து 15,000 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். இல்ல மாதவா, பிரீத்திகா படிப்புக்கு ஏத்த வேலை அவளுக்கு கிடைக்கணும். படிப்புக்கு ஏத்த வேலைன்னா அப்போ சென்னைக்கு தான் அவளை அனுப்பணும். அனுப்பலாம்டா, தாராளமா அனுப்பலாம். பாவம் அவ வீட்லயே இருந்து நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு வேலைக்கு போனாவது அவ மனசு மாறலாம் இல்லையா? பிரீத்திகாவை சென்னைக்கு தனியா எப்படிம்மா அனுப்புறது? நம்ம ரகு மாமா அங்கதானே இருக்காரு. ஆமாமா, மாமாவோட பையன் கார்த்திக் கூட ஐடில தானே வேலை பாக்குறான். ஆமாடா, கார்த்திக் கிட்ட சொல்லி அவன் கம்பெனிலேயே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களான்னு விசாரிப்போம். ஏதாவது பிரச்சனைனா கார்த்திக் பாத்துக்குவான். மாமா வீட்லயே அவ தங்கட்டுமாமா? வேணாண்டா, அவ ஹாஸ்டல்லயே இருக்கட்டும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸுக கூடயாவது மனசு விட்டு பேச முடியும். நான் இப்போவே மாமாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்றேன். அப்புறம் விஜய் வந்தாலும் நமக்கு பயம் இல்ல. ஆமா, அவனை நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. வாங்கின அடியில அவன் இந்த பக்கமே வரமாட்டான். யாரையும் தப்பா எடை போடக்கூடாது. பிரீத்திகா லவ் பண்ணுவான்னு நம்ம யாராவது நினைச்சோமா? ஆனா அவ லவ் பண்ணிருக்கா. இதுவே நம்ம யாருக்கும் தெரியல. நம்ம கூட இருக்க பொண்ணை பத்தியே நம்ம யாருக்கும் தெரியல. அந்த விஜய் எங்கேயும் இருக்கவன். அவனை நம்ம தப்பா எடை போட்டுற கூடாது மாதவா. நான் இப்போவே மாமா கிட்ட பேசுறேன். ஹலோ ரோசாலி, எப்படி இருக்க? இப்போதான் இந்த அண்ணன் உன் ஞாபகத்துக்கு வந்தனா என்ன? அப்படி இல்லனே, வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதான் உங்ககிட்ட பேச முடியல. சரினே, எப்படி இருக்கீங்க? ஏதோ கடவுள் புண்ணியத்தோட இருக்கேன். இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? இப்போ நல்லா இருக்கேனே. கல்யாணம் நின்னு போச்சுன்னு கவலைப்படாத ரோசாலி. சீக்கிரமே ஒரு நல்ல பையனை பார்த்து பிரீத்திகாவுக்கு கல்யாணம் பண்ணி விடு. இல்லனே, இனி அவசரப்பட்டு எந்த முடிவும் நான் எடுக்க போறதில்ல. கொஞ்ச நாள் போட்டும். அண்ணே, கார்த்திக் இருக்கானா? உள்ள இருக்கான். என்ன விஷயம்? பிரீத்திகா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா. நான் தான் கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு அவளை கட்டாயப்படுத்தினேன். கல்யாணமும் நின்னு போயிருச்சு. இப்பயாவது அவ ஆசை நிறைவேறட்டுமே. கார்த்திக் வேலை பார்க்குற கம்பெனில ஏதாவது வேலை இருந்தா பிரீத்திகாவை அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் பொம்பளை பிள்ளைய தனி அனுப்ப பயமா இருக்கு. அதான் கார்த்திக் இருந்தா பாத்துப்பான்ல. நல்லது நல்லது, என் மருமகளை அனுப்பு. போரு, கார்த்திகை கூப்பிடுறேன். கார்த்திக். அப்பா, ரோசாலி அத்தை ஃபோன் பண்ணிருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா, பேசு. ஹலோ ரோசி அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். கார்த்திக், நீ ஐடி கம்பெனில தானே வேலை பார்க்குற? அந்த கம்பெனில வேலைக்கு ஏதோ ஆள் எடுக்கிறாங்களா? என்னத்த, நீங்க ஜாயின் பண்ண போறீங்களா என்ன? பிரீத்திகாவுக்காக தான் கேட்டேன். என்னையும் சேர்த்துப்பாங்கன்னா சொல்லு, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓ, பிரீத்திகாக்காகவா? அப்போ பிரீத்திகா இங்க வர போறாளா என்ன? ஆமாப்பா, உன் கம்பெனில வேலை இருந்தா சொல்லு. அத்த, அடுத்த வாரம் என் கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. நீங்க பிரீத்திகாவை அமுச்சு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நல்ல சம்பளம் அத்த. சரி கார்த்திக், அப்ப நான் நாளைக்கு பிரீத்திகாவை அமுச்சு வைக்கிறேன். அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் இன்டர்வியூக்கு போகட்டும். சரிங்க அத்த. அப்ப நான் வைக்கிறேன் கார்த்திக். சரிங்க அத்த, பிரீத்திகா வர போறா. அதவா, நம்ம ஃபோன் பண்ணது நல்லதா போச்சு. அடுத்த வாரம் கார்த்திக் கம்பெனில இன்டர்வியூ நடக்குதாம். சந்தோஷமா? நீ என்ன பண்ற? நாளைக்கே போய் பிரீத்திகாவை சென்னையில விட்டுட்டு வந்துரு. அப்பதான் கொஞ்சம் பழகிக்குவா. இன்டர்வியூ எப்படி நடக்கும்னு கார்த்திக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பான். சரிம்மா, நான் நாளைக்கே போய் பிரீத்திகாவை விட்டுட்டு வர்றேன். நான் போய் பிரீத்திகா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். பிரீத்திகா, அம்மா, நம்ம கார்த்திக் இருக்கான்ல, அவன் கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். அதனால நீ போய் அந்த இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணு. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? உண்மைதான். நீ போய் அட்டென்ட் பண்ற. நாளைக்கு மாதவன் உன்னை சென்னையில போய் ரகு மாமா வீட்டுல விட்டுருவான். அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீனா ஹாஸ்டல்ல தங்கி வேலை பாரு, ஓகேவா? அம்மா, இதை என்னால நம்பவே முடியல. நீங்க ஒண்ணும் விளையாடலையே. என்ன பார்த்தா விளையாடுற மாதிரியா இருக்கு. நான் சொல்றது உண்மைதான். உனக்கு விவரம் தேவைன்னா கார்த்திக் கிட்ட விசாரிச்சுக்கோ. ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நான் இப்பவே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்டர்வியூவை நல்லா பண்ணி செலக்ட் ஆகணும். பண்ணு பண்ணு. ஆமா வரேன். பிரீத்திகா சந்தோஷமா? ஆமா அண்ணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புது வாய்ப்பு வந்த மாதிரி இருக்கு. அம்மா என்ன வேலைக்கு போக சம்மதிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாளைக்கு கிளம்பணும். துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுடு. இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டா மிச்ச துணி எடுத்துக்கலாம். சரிங்க அண்ணி. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். பின்ன இருக்காதா? பிரீத்திமா, உனக்கு என்ன பிடிக்குதோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ அதையெல்லாம் பண்ணு. அம்மா இனி உனக்கு தடையா இருக்க மாட்டேன்டா. நீங்க எப்பவுமே எனக்கு தடையா இருந்ததில்லம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உனக்கு எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கட்டும். மாதவா, பார்த்து கூட்டிட்டு போ. சரிம்மா. நான் வரேம்மா. சரிடா, போயிட்டு வா. அண்ணி, நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட் பிரீத்திகா. தேங்க்ஸ் அண்ணி, நான் வரேன். இனி அவ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். அம்மா அப்பா, நான் சென்னைக்கு கிளம்புறேன். விஜய், கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுமா, நான் கிளம்புறேன். விஜய், அப்பா உன் நல்லதுக்கு தான்ப்பா சொன்னேன். எனக்கு நல்லா புரியுதுப்பா. நான் வர்றேன். எப்படியோ என் பிள்ளைய இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா?